இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துடைய முதல் ஓடிஐ மேட்ச் எப்படி போச்சு அப்படின்ற முக்கியமான 10 விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பாய்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாண்டை வந்துட்டு பேட்டிங்க்கு ஆட வைக்கிறாங்க. இந்தியா வந்துட்டு ஓகே 10 ரன் வந்துட்டாலே சேசிங் தான் ப்ரோ, நம்ம பேட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அவங்க சைட்ல இருந்து த ஃபர்ஸ்ட் திங் டு நோட்டீஸ் இந்த மேட்ச் என்ன அப்படின்னா, ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ஒரு ஓடிஐ சீரிஸ் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே ஆடுறோம் அப்படிங்கும்போது வந்து ஒரு பாசிட்டிவான விதத்துல வந்து நியூசிலாந்து எடுத்துட்டு போனதா இருக்கட்டும். ஒரு செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டெவான் கான்வே அண்ட் ஹென்ரி நிக்கல்ஸ். ஸோ 2 பேருமே ரொம்ப கால்குலேட்டடா ஒரு ஓல்ட் ஃபேஷன்ட் ஓடிஐ ஸ்டைலில் விளையாடி நமக்கு அப்படியே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட்டு போறாங்க. சொல்லப்போனா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2018 17 டைம் வரைக்கும் ஓடிஐ கிரிக்கெட் எப்படி இருந்துச்சோ மோஸ்டா அந்த அளவுக்கு ஒரு ஓல்ட் ஃபேஷன் ஓடிஐ கிரிக்கெட் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் அழகாக நம்ம அப்படியே மூட செட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஒரு ஒரு நல்ல மேட்ச் இருக்குப்பா நமக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்க எப்படி ஒரு 50 ஓவர் ஆடிடுவானுங்க, ஒரு 300 அடிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மை லே பண்ண அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம ரொம்ப வந்துட்டு மதிக்கணும். பிகாஸ் கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட் இந்தியன் பவுலிங் அட்டாக் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக விளையாடும் போது வந்துட்டு அது ரொம்ப கால்குலேட்டாக அவங்க அப்ரோச் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இக்கானமி அப்படின்றது வந்து அவங்கள எங்க வந்து ஹை ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, 2வது ஹாஃப் ஆஃப் த கேம்ல தான் அவங்களோட இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது 30 ஓவர்ஸ்க்கு அப்புறமா 30 ஓவர்ஸ் வரைக்கும் அந்த 5 ரன் ரேட்லேயே விளாடுறாங்க. 5.2 ரன் ரேட்லேயே இருக்குது. அது அப்படியே 5.3, 5.4, 5.5, 5.8 கடைசியா 50th ஓவர் முடியும் போது கரெக்டா 6 ரன் ரேட்ல, அதாவது 300 பால்ல 300 அடிச்சிட்டேன் வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. பட் மேபி தே ஷுட் ஹவ் கான் ஃபார் ஒரு 6.2, 6.3ல போயிருந்தாங்க அவங்க எக்கானமி. அதாவது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 320, 325 எக்ஸ்ட்ரா 20-25 ரன்ஸ் அவங்க வந்துட்டு அந்த லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ் இல்லாம கொஞ்சம் ஆடி இருந்தாங்கன்னா மேபி அவங்களால கேட்சப் பண்ணியிருக்க முடியும். அது வந்து இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருந்துருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் எங்க வருதுன்னா, த தேர்ட் மேட்டர் டு நோட்டீஸ் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம டேரில் மிச்சலுடைய ஃபயர் பவர். ஐயா, இந்த ஃபயர் பவரெல்லாம் நீ கொஞ்சம் எங்களுடைய சிஎஸ்கேக்கு காட்டியிருக்க கூடாதா அப்படின்னு இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸா கேட்பாங்க. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் அந்த லேட் ஃபயர் பவர் அப்படின்றது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் காத்திருந்து காத்திருந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப காத்திருந்து கடைசியில் அவர் எடுத்துட்டு போகும்போது வந்துட்டு அந்த மேட்ச் அவர்னால தான் அட்லீஸ்ட் 300வது ரீச் பண்ண முடியிற இடத்துக்கு வந்துச்சு. இல்லை அப்படின்னா அதை விட ஒரு 270, 280க்கெல்லாம் வந்து அவங்க பண்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு டேரில் மிச்சல் ஃபார் அன் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 3வது மேட்டர். 4வது, இங்கிருந்து தான் நம்ம இந்தியாவுடைய பேட்டிங் ஆரம்பிக்குது. நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நிறைய விஷயங்கள். 1, ரோஹித் பீயிங் ரோஹித். அப்பா, நான் ரோஹித், என் வேலை என்ன, வருவேன், எனக்கு இந்த ஆஃப் செஞ்சுரி அதெல்லாம் என் தலைவன் விராட் கோலிக்கிறான், அவன் பார்த்துப்பான், மேட்சை எங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றதை ஸ்டியர் பண்ணி ஒரு இன்னிங்ஸை ஒரு சேஸுக்குன்னு சேஸ் மாஸ்டரை நாங்கள் வச்சுருக்கோம், தலைவன் பார்த்துப்பான். என் வேலை ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்குறேன், பவர் பிளேக்குள்ளே வந்து ஒரு டப்புன்னு போட்டு அடிச்சு போடுறேன். அண்ணே T20 மாதிரி இது 6 ஓவர்லாம் இல்லையே, அதுக்கு மேலே இருக்குனே, போதுண்டா அடிச்சு போப்போம்டா அப்படின்னு இந்த மொதல் 6-7 ஓவரில் வந்து பவுண்டரிஸுகளை பறக்க விட்டு தலைவன் வந்து ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்றாரு. ஓகேடா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து. பட் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, ரோஹித் சர்மா அவர்கள் இந்த ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி நான் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு. தலைவன் செஞ்சுரி, 1.5 செஞ்சுரி, இப்போ இந்த ஆஸ்திரேலியாவோட அடிச்ச அந்த இதெல்லாம் ரைட், ஓகே. பட் இருந்தாலும் சொல்றேன், எனக்கு வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் 2016-15 வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தாரு பாருங்க. அந்த பிரைம் ஃபார்ம் ஆஃப் 2013 அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி டைம், ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் உருவான டைம், அந்த 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிலேருந்து ஒரு 2018 வரைக்கும் அந்த ஒரு 5 வருஷம் அவங்களுடைய பீக்ல அவங்க 2019 வேர்ல்டு கப் உட்பட ப்ரீ கோவிட் வரைக்கும் இருந்த அந்த விராட், அந்த ரோஹித் சர்மாவை நான் பார்க்கலாம். எனக்கு அது மட்டும் என் தலைவனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அப்படிப்பட்ட அடிகளை போடுவாப்புல தலைவன். ஸோ அதுக்கு மட்டும் ரோஹித் அவர்களே வெயிட்டிங். நீங்களும் வந்து ஒருவேளை தலைவனுடைய அந்த ரோஹிட், அந்த ஃபயர் பவர் செஞ்சுரி அண்ட் 1.5, 2 டபுள் 100 அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட். ஸோ இப்போ ரோஹித் சர்மாவுடைய மேட்டரை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், த ரன் மெஷின், த சேஸ் மாஸ்டர், என்ன வேணா சொல்லலாம் தலைவனை. விராட் கோலி அவர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் லே பண்ணுறாரு. யார் கூட? சுப்மன் கில்லோட. இதுவும் வந்து கொஞ்சம் இந்த விக்கெட் வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே எசக்கு பசக்கா இருக்கு, ஸ்லோ பால்ஸை நிறைய போடுறானுங்க நியூசிலாண்டு பவுலர்ஸுங்க அப்படின்றத நல்லா வந்து சூட்சமத்தை கண்டுட்டானாப்பா அப்படின்ற மாதிரி வந்து தலைவன் சூட்சமத்தை பிடிச்சிட்டாப்புல. அங்கேயே ஸ்லோவாக ஆடுறாரு. அவசரப்பட்டு
இந்த வந்து இன்டென்டிவா டப்புன்னு இறங்கி வந்து அடிச்சு எட்ஜ் ஆகி தேர்ட் மேன்ல கேட்சை கொடுக்கறதுக்கோ இல்ல வந்துட்டு இன்னர் சர்க்கிள்ல கேட்சை கொடுக்கறதுக்கோ அந்த சீனே கிடையாது ராஜா அப்படின்ற மாதிரி ஆடுறாரு. அவரோட பார்ட்னர்ஷிப் யாரு? தலைவன் சுப்மன் கில். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சொல்லவே வேணாம், கால்குலேட்டடான ஒரு பார்ட்னர்ஷிப். அதுதான் மேட்சை வந்து நமக்கு வந்து ரோஹித் சர்மா விக்கெட் போனாலும் பரவாயில்ல, 2வது விக்கெட் போகாது, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி வாசனை ஐக்கியார் கணக்கா என் தலைவனுங்க 2 பேர் தான் வந்து நிஜமாவே உள்ள கொண்டு போய் மூட செட் பண்ணி வைக்கிறாங்க நமக்கு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன்னை தாண்டி போயிருது. ஸோ அவங்களுக்கு எப்படி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 117 இருந்துச்சு 130 பால்ல, இங்க நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதையும் ஒரு 100 ரன்ஸுக்கு மேல போயிருது. ஒரு 120 கிட்ட 117 18 ரன் நம்ம கிட்டத்தட்ட அதே சேம் பார்ட்னர்ஷிப் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடலான்னு போகும்போது விக்கெட் போயிருது. ஆஃப் செஞ்சுரியை போட்டார் தலைவன் சுப்மன் கில்லு. தலைவன் வந்து துரதிருஷ்டவசமா கிளம்பி போயிட்டார். சரி ரைட், அப்ப அடுத்து யாரா உள்ள வரானா? ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் விராட் கோலியுடைய பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்குது. இதுதான் வந்து நம்ம இந்த மேட்ச்ல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 குவிக் விக்கெட்ஸ். நல்ல பார்ட்னர்ஷிப், சூப்பரா போதுப்பா, ரைட்டுப்பா, எல்லாம் ஓகேப்பா, வெரி குட், மேட்ச் நம்ம கையில இருக்கு போல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டபால்னு ஒரு விக்கெட். யாரு? நம்மளுடைய விராட் கோலி அவர்கள். அவர் அவுட் ஆன உடனே அடுத்து ஜடேஜா, அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர்னு சொல்லி 3 குவிக் விக்கெட்ஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் டபன்னு வந்து விக்கெட்டுகள் விழுந்து போன காரணத்தினால் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகும்போது 5 விக்கெட் போயிருச்சு 242க்கு. இப்ப ஏற்கனவே நம்பர் 6ல யார் வந்திருக்காங்கன்னா ஜடேஜா. நம்பர் 7ல இப்ப யார் வரானா? ஹர்ஷித் ராணா உள்ள வராரு. காரணம் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஸ்டிஃப் பேக்கு, தலைவனுக்கு லைட்டா வந்து பிரச்சனை இருக்குதுன்றனால வந்து எப்படியாவது நீங்க மேட்சை முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க, ஒரு வழியெல்லாம் அடுத்தவனா இறக்குறேன் நம்பர் 8ல அப்படின்னு சொல்லி அவரை பதுக்கி வைக்கிறாங்க. இப்போ வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா ஜடேஜா அவர்களும் அவுட் ஆகிவிட்ட காரணத்தினால். ஸோ 5 விக்கெட் போன நிலைமையில் ஹர்ஷித் ராணா அவர்கள் நம்பர் 7ல வந்தாரு. இந்த பக்கம் விராட் கோலி எல்லாருமே காணாம போனனால KL ராகுல் இங்கே உள்ளே வந்து விட்டார். KL ராகுல் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேரும் அடிச்சு மேட்சை ஓரளவு கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. அதுல ஹர்ஷித் ராணா அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் வாஷிங்டன் சுந்தர் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இப்போ KL ராகுல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர்னால சிங்கிள்ஸ்லாம் ஓட முடியல அப்படின்னு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 8வது முக்கியமான விஷயம். 7வது நம்ம பார்த்தோம், ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல இன்னிங்ஸ்லாம் ஆடினார். நம்பர் 8 இந்த மேட்சோட முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர்னால இங்க ஓட முடியல. தலைவன் வந்து ஸ்டிஃப் பேக்னால ஒரு ஸ்ட்ரெயிட்ல பவுண்டரி கிட்ட போன பால சிங்கிள் மட்டும்தான் ஓட முடிஞ்சது. காரணம் அவர் வந்து பவுண்டரி போய் ஓடி ஸ்ட்ரெயின் ஆகிக்கான நின்ட்டார். தடுக்கப்பட்ட உடனே ஒன்றும் முடியாம சிங்கிள் மட்டும் தான் ஓட முடிஞ்சுது. அப்ப இங்க தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே ரன்ன பால் போயிட்டு இருக்குது. 22 பாலுக்கு 22, 20 பாலுக்கு 20, 18 பாலுக்கு 18 இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்க பவுண்டரிஸ்க்கான வாய்ப்புகள் இல்லை. எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா எங்கேயாவது விக்கெட் போயிருமோன்ற பயம். நம்ம போயிட்டா இதுக்கப்புறம் யார் இருக்கா? ஹர்ஷ்தீப் நம்ம இவர் பிரசித் கிருஷ்ணாவையும் முகமது சிராஜையும் குல்தீப் யாதவையும் நம்ம அடிக்க எதிர்பார்க்க முடியுமா? நம்ம தான் அடிக்கணும்ன்ற ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த பிரச்சனை வேற இருக்குது. ஸோ த ஹோல் ப்ரெஷர் நவ் லேஸ் ஆன் மிஸ்டர் டிபெண்டபிள். அது யாரா அது மிஸ்டர் டிபெண்டபிள் அப்படின்னா? எது அது யாரா? தலைவனை கொஞ்சம் காட்டுங்க. KL ராகுல் தலைவன், த மிஸ்டர் டிபெண்டபிள் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைய இந்த எரால வந்து அவர் தான். எந்த ஃபார்மெட்ல எந்த நம்பர் பொசிஷன்ல வேணாலும் நீங்க இறக்கி விடுங்க, தலைவன் அன்னைக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாம அவுட் ஆகி வெளியே கிளம்புனதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டர் டிபெண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நல்லா வந்துட்டு இருக்கிற KL ராகுல் அவர்கள் வந்து ஃபினிஷிங் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி முடிச்சு வைக்கிறார். ஒரு பவுண்டரி போகுது, அங்க வந்து கான்ஃபிடன்ஸ் அவ்வளவுதான், போதுடா போ, இது இப்போ முடிஞ்சு போச்சு, வா இந்த 6 வெட்டு என்ன, இந்த 4 வச்சுக்க, இந்த இன்னொரு 6 வச்சுக்க, இந்த 4 அவ்வளவு முடிஞ்சு போச்சு, கையா கொடு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து காம் அண்ட் கூல் அண்ட் கம்போஸ்டா மேட்ச் முடிச்சு கையில கொடுக்குறாரு KL ராகுல். ஸோ இந்தியா ஒன் த மேட்ச். இப்பதான் நம்ம இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்னு, இந்த பக்கம் நம்மளுடைய நியூசிலாந்து விட்ட டிராப் கேட்சஸ். இதுதான் த 9th திங் டு நோட்டீஸ். நியூசிலாந்து டிராப் கேட்சஸ் நிறைய பண்றாங்க, மிஸ்ஃபீல்டு நடக்குது, ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மேல போகுது. அதாவது ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல யாரு அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி வராங்களோ அவங்கனாலதான் மேட்ச் எப்பவுமே ஜெயிக்க முடியும். நம்ம கிரிக்கெட்ல நிறைய பார்த்துருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸ்லயுமே கூட. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டோ ஒரு நார்மல் பைலேட்டரல் சீரிஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது, அதுவும் வந்து ஹோம் க்ரௌட் வேற ஏற்கனவே இந்தியாவுடைய ஃபேவரபிளா ரொம்ப இருக்குது அப்படின்ற போது நியூசிலாந்து இஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். அப்படியே லைட்டா டப இருக்குது அவங்களுக்கு. மிஸ்ஃபீல்டு பண்றாங்க,
தாவி பறந்து பிடிக்கிற அவங்க நியூசிலாந்து டீமாடா இது அப்படின்ற மாதிரி வந்து பல இடங்கள்ல வந்து ஒருத்தர் விட்டு டக்குனு அது பவுண்டரிக்கு பால் ஓடுது, விட்டுறாரு, டக்குனு அந்த பால் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ரன் போகுது. அப்புறம் எடுத்து தேவையில்லாத ஒரு த்ரோ அடிக்கிறாரு, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ரன் ஓவர் த்ரோஸ்ல ஓடுறாங்க. அப்புறம் வாங்கின பவுலர் கலெக்ட் பண்ணி அடிக்க பாக்குறாரு, அதுல எக்ஸ்ட்ரா ரன் ஓடுறாங்க. ஐயோ என்னடா இது நியூசிலாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடுப்பாற அளவுக்கு நியூசிலாண்டோடைய ஃபீல்டிங் அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன் லாஸ்ட் 5 ஓவர்ல வந்து இந்த எரர்ஸ் கமிட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது இந்தியாவுடைய ஃபேவர்ல போய்கிட்டே இருக்குது. டிராப் கேச்சஸ் முக்கியமா ஹர்ஷித் ராணாக்கு அவங்க கொடுத்த வாழ்க்கை, இவர் நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுத்த வாழ்க்கை. ஹர்ஷித் ராணாவை அவங்க டிராப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அச்சாப்ல தலைவன் அந்த 6 4லாம். அது ஒரு மேட்ரு. வாஷிங்டன் சுந்தரமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, நல்ல இதாகி பின்னாடி ஃபைன் லெக்ல அழகான கேட்ச் ரிவர்ஸ்ல நடந்து போயிட்டு இப்படியே பிடிக்க வேண்டியது விட்டாப்ல அவர். இவர் விட்டதெல்லாம் வந்து சிட்டர். டேரில் மிச்சல் வந்து ஹர்ஷித் ராணாவோட விட்டதெல்லாம் சிட்டர் அழகா உட்காந்து பிடிக்காரு. ஹர்ஷித் ராணா போச்சா அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இது விட்டுட்டியா அடா பாவிடாய் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி டபக்குன்னு திரும்ப வந்து ஹர்ஷித் ராணா ஆட ஆரம்பிக்கிறாப்ல. ஸோ இந்த டிராப்ட் கேச்சஸ் அவங்கள ரொம்ப 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 இன்னைக்கு அந்த லாஸ்ட் 5 ஓவரில் அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா ஃபீல் பண்ண வச்சது. கண்டிப்பா அவங்க இன்னைக்கு மேட்சை தோத்ததுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அதில் நம்ம ஆர்கியூ பண்ண எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு, அங்க எனக்கு இந்த கேட்ச கிடைச்சுனா அதை புடிச்சு உட்கார்ந்து இருந்தேன்னா அன்னைக்கு நம்ம 1-0 லீட்ல இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் அதுல இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒண்ணு. அடுத்தது கடைசி விஷயம் இந்த மேட்ச் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய சைட்ல மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்னா அவங்களுடைய பிளேயிங் 11 காம்பினேஷனா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல பேசி தான் ஆகணும். அதை நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் தனியாக பேச போகிறோம். இந்தியாவுடைய பிளேயிங் 11 காம்பினேஷன் என்ன, அதில் இருக்கிற சிக்கல் என்ன, எதனால் இந்த மேட்ச் ஓகே அடுத்த மேட்சோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கர் இதை விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனன்ட் ஒரு ஆஸ்திரேலியா கிட்ட, இங்கிலாந்து கிட்ட, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டையும் நம்ம மோதும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து சொல்லிவிட்டேன் ஆமான்ற மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குதுங்கிறது தான் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.